ஹே ஹாய் டியர்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஹோப் எல்லாருமே நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் கேட்டுக்க டைனமட் ட்ரீம்ஸ் நாங்கள் ஸ்வீட்டி. சரி, ஓகே, வாங்க நம்ம இன்றைக்கான எபிசோட்குள்ளே போகலாம். அண்ட் வழக்கம் போல் கேட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஓகேவா? சரி, ஓகே, வாங்க நம்ம ஸ்ட்ரெயிட்டாக எபிசோட்குள்ளே போகலாம். இப்போ இந்த ஸ்டோரியோட ஸ்டார்டிங் ஜேகேயோட வீடு தான் காட்டுறோம். அதான் ஒரு நைட் டைம். மாமா வாங்க மாமா, ஏன் இப்படி பண்ணுறீங்க? லீசா சொன்னா கேளுடி, எனக்கு இப்போ பசிக்கல. நீ போ, நீ போய் சாப்பிட்டு தூங்கு. முடியாது, நான் எவ்வளோ மணி நேரமாக உங்களுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் தெரியுமா? இப்போ என்னடானா நீங்கள் என்ன மட்டும் போய் தனியாக சாப்பிடுன்னு சொல்கிறீங்க? அதெல்லாம் என்னால் பண்ண முடியாது. இப்போ நீங்களும் என்னோட சேர்ந்தே வந்து டின்னர் சாப்பிட்றீங்க, இல்லைன்னா நானும் சாப்பிட மாட்டேன். அப்படியே போய் கம்முன்னு படுத்துப்பேன். என்னடி நீ, எனக்கு பசிக்கலான்னு சொல்கிறேன்ல, அது எப்படி பசிக்காமல் இருக்கும்? நீங்கள் மார்னிங்கே இங்கே பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு போகல, அண்ட் ஆஃபீஸ்க்கு போய் லஞ்சு சாப்பிட்டீங்களான்னு கூட எனக்கு தெரியல. இப்போ நைட்டு டின்னர் சாப்பிட கூப்பிட்டாலும் எனக்கு பசிக்கல, நான் வரலன்னு சொல்கிறீங்க. அது எப்படி பசிக்காமல் போகும்? சும்மா வாங்க மாமா, வந்து கொஞ்சமாக சாப்பிடுங்க. கொஞ்சமாக சாப்பிட்றதுனால உங்களுக்கு ஒன்றும் ஆயிடாது அப்படின்னு ஃபோர்ஸ் பண்ணி இப்போது ஜேகேவை எடுத்துகிட்டு வரா டைனிங் ஏரியாவுக்கு. வாங்க, வந்து உட்காருங்க. சும்மா சின்ன குழந்தை மாதிரி அடம் பிடிச்சிக்கிட்டு. மாமா, நான் உங்களுக்கு ஒரு ஷாக்கிங் நியூஸ் சொல்லட்டுமா? என்ன? இன்னைக்கு நான் தான் குக் பண்ணேன் அப்படின்னு ஜேகே பார்க்குறாரு. என்ன, நீ குக் பண்ணியா? ஆமாம், இன்னைக்கு நான் தான் குக் பண்ணேன். ஏன், மேட்ஸ் எங்கே போனாங்க? அவங்கெல்லாம் இங்கே தான் இருக்காங்க. எனக்கு குக் பண்ணணும்னு தோணுச்சு, நான் குக் பண்ணேன். அதுவும் இல்லாமல் நான் இப்போ குக் பண்ணிக்கிற டிஷ் நான் இருந்த கண்ட்ரியில் ரொம்ப ஃபேமஸான ஒரு டிஷ். இன்னும் சொல்லப்போனால் அங்கே இதுதான் சிக்னேச்சர் டிஷ். ஸோ நான் ரொம்ப நாள் கழித்து இங்கே வந்திருக்கேன். அண்ட் இந்த மொமெண்ட்டை நான் இன்னும் பியூட்டிஃபுல்லானதாக மாற்றணும்னு நினைக்கிறேன். அதுக்காக தான் நான் இதை ப்ரிப்பேர் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் குக் பண்ணதை ஓப்பன் பண்ணி காட்டுறா. ஸ்மெல்லே நல்லா இருக்கு. ஸ்மெல்லே நல்லா இருக்கே, நிஜமாவே இதை நீ தான் குக் பண்ணியா அப்படின்னு அவள் குக் பண்ணதை எடுத்து பார்க்குறான் பவுலோட. பார்க்கவே கலர்ஃபுல்லாக டெம்டிங்காக இருக்குது. சத்தியமாக மாமா, நான் தான் குக் பண்ணேன். அண்ட் நான் தான் உங்களுக்கு இன்றைக்கி சர்வும் பண்ண போகிறேன், ஓகேவா? அதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம் இருங்க, நான் இப்போ வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவள் பாட்டுக்கு அங்கேருந்து போகிறா. அண்ட் ஜேகேவும் இவன் எங்கே போகிறாங்கிற மாதிரி பார்க்குறாரு. இப்போ நேராக லீசா ஒயனோட ரூமுக்கு தான் போகிறா. அங்கே போயிட்டு ஒயனோட ரூமை நாக் பண்ணுறா. எக்ஸ்கியூஸ் மீ, நான் உள்ளே வரலாமா? ஆ, உள்ளவா லீசா. என்ன பண்ணிகிட்ருக்க? ஒன்றும் இல்லை, சும்மா தான். மறுபடியும் உன் கடந்த காலத்துக்கு ட்ராம் ட்ராவல் பண்ணி போயிட்டியா? இல்லை, அப்படிலாம் எதுவும் இல்லை, சும்மா தான் ரிலாக்ஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். சரி, நீ சாப்பிட்டியா? வா, நம்ம ஒன்றா உட்காந்து டின்னர் சாப்பிட்லாம். இல்லை, எனக்கு இப்போதைக்கு பசிக்கல. நீ போய் சாப்பிட்டு, நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன். அப்புறமாவா? அப்புறம்னா எப்போ? இப்போவே லேட் நைட் ஆகிடுச்சு, இப்போவே வந்து எங்களோட சாப்பிட்டு. நீயும் இந்த ரூம்குள்ளே எவ்வளோ மணி நேரம் இருந்தால் தனியாகவே இருப்ப? உனக்கு இங்கே இருக்க போர் அடிக்கல? சும்மா வா ஒயன், பார்த்துக்கலாம் அப்படின்னு கையை பிடிக்கிறா. ஆனால் ஒயன் தயங்குறா. இல்லை லேசா, எனக்கு நிஜமாலுமே சாப்பிட தோணலை. எங்கே பாரு, நான் தான் சொன்னேன்ல, நீ எதை பற்றியும் கவலைப்படாத, மாமா கிட்டே எல்லாத்தையும் நான் எடுத்து பேசுகிறேன்னு. அப்புறம் என்ன, அதை நினச்சிக்கிட்டே வரி பண்ணிகிட்ருக்க? இப்போ நீ பசிக்கலான்னு சொல்கிறது கூட அதனால தானே? நீ வா, நான் தான் இருக்கல, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி இப்போது அவளையே ஃபோர்ஸ்ஃபுல்லாக அந்த டைனிங் ஏரியாவுக்கு கூட்டிகிட்டு போகிறா. அண்ட் இன்னும் எனக்கு பசிக்கலைங்கிற மாதிரி தான் சொல்லிவிட்டு அந்த டைனிங் ஏரியாவுக்கு போகிறா. இப்போ அங்கே போனதும் ஜேகே அங்கே உட்காந்துருக்கிறத பார்த்துட்டு இப்போ அதே இடத்துல அப்படியே ஸ்டாப் ஆகிடுறா. இவர் எங்கே இருக்காருன்னு சொல்லவே இல்லையே. ஏய், என்னாச்சு? அங்கே நின்றுட்ட, வா வந்து உட்காரு அப்படின்னு ஒரு சேர் எடுத்து போடுறா. அண்ட் ஜேகேவும் இப்போது ஒயின் அங்கே வந்துருக்கிறத பார்க்குறாரு. அண்ட் அவருக்கு இப்போது இவ எதுக்கு இங்கே வந்தாங்கிற மாதிரி தான் நினச்சிட்டு அப்படியே ஓரக்கண்ணில் அப்படியே ஒரு மாதிரி முறைச்சி பார்த்துட்ருக்காரு. அண்ட் அதை பார்த்ததும் இப்போ ஒயினுக்கு அப்படியே
பயமும் படபடப்பும் வர ஆரம்பிக்குது. சரி, இந்த இடத்துல நான் ஜேகேவோட மென்டாலிட்டி எப்படி இருக்குன்னு நான் சொல்லிடுறேன். ஆக்சுவலி ஜேகேக்கு யோன் இறந்ததுக்கப்புறம் அவளோட இடத்துல வேற யாரையும் ரீப்ளேஸ் பண்ண விருப்பம் இல்லை. என்னோட ஃபேமிலி வயனுக்கு விருப்பம் இல்லாமல் கல்யாணம் பண்ணியிருந்தாலும் ஜேகேக்கு அது சுத்தமாக பிடிக்கல. இன்னும் சொல்லப்போனால் ஒயனோட ஃபேமிலி பண்ண தப்புக்கு ஒயனை ஹர்ட் பண்ணுங்கிற மாதிரி நினச்சிட்டு இருக்காரு. அண்ட் இன்னும் சொல்லப்போனால் யோன் இறந்து போனதுக்கு காரணமே ஒயனோட ஃபேமிலி தாங்கிற மாதிரியும் ஒரு நினப்பு இருக்குது அவருக்கு. அதனால தான் ஒயனை எப்போ பார்த்தாலும் அவருக்கு சுத்தமாக பிடிக்காது. அவளை அவகிட்ட இருந்து விலகி வைக்கணுங்கிற மாதிரி நினச்சிட்டு இருப்பாரு. அதனால தான் குழந்தைங்கள கூட அவகிட்ட அவர் கொடுக்கல. ஜேகேவை பொறுத்த வரைக்கும் அவ யாரோ இவர் யாரோ அவ்வளோதான். சரி, ஓகேடா, வாங்க அப்படியே திரும்ப ஸ்டோரிக்குள்ளே போகலாம். இப்போ ஜேகே ஒயின் அப்படியே முறைச்சி பார்த்துக்கிட்டே எதுவும் பேசாமல் அமைதியாக உட்காந்துருக்காரு. ஆனால் அவரோட பார்வையிலேயே இங்கே எதுக்கடி இங்கே வந்தாங்கிற மாதிரி கேட்குற மாதிரி இருக்குது ஒயனுக்கு. ஏ ஒயன், என்ன அங்கேயே ஸ்டக்காகி நிற்கிற? வா வந்து உட்காரு அப்படின்னு இப்போ லீசா கையை பிடிச்சி அந்த சேரில் உட்கார வைக்கிறா. அண்ட் ஜேகேக்கு பக்கத்தில் தான் உட்காந்துருக்கா. ஆனால் அவளுக்கு அப்படியே ஜேகேவை பார்க்கும்போதெல்லாம் ஒரு மாதிரி பயமாகவும் பதட்டமாகவும் ஆகுது. அந்த சேரில் உட்காரும்போது கூட பயத்துலேயே தான் உட்காந்துருக்கா ஒயின்னு. ஓகே. மாமா, இந்த டிஷ்ஷை சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நான் இதை கொஞ்சம் கஷ்டப்பட்டு ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். லீசா, என்ன இது? கான்ஃபிடென்ட் கிணறு மாமா, பாரிஸ்லேயே ரொம்ப ஃபேமஸான ஒரு டிஷ். நான் அதை கேட்கல. இவ எதுக்கு இப்போ இங்கே வந்தா? இவ எப்பயும் அவரோட ரூமில் தானே இருப்பா. எப்போன்னு திடீர்னு புது பழக்கம்? நான் தான் மாமா கூட்டிகிட்டு வந்தேன். அவளும் நம்ம ஃபேமிலியில் ஒருத்தி தானே அப்படின்னு வாயன் லீசாவை பார்க்குறாரு. பின்ன என்ன மாமா, அவளை நீங்கள் கல்யாணம் பண்ணியிருக்கீங்க, அவங்களோட ஒய்ஃப். நீங்கள் இப்போ விருப்பம் இல்லாமல் கல்யாணம் பண்ணியிருந்தாலும் அவங்களோட ஒய்ஃப் இல்லைன்னு ஆகிடுமா என்ன? உங்களை தவிர மற்ற எல்லாருமே ஒயனை உங்களோட ஒய்ஃபை தான் பார்க்குறாங்க. நீ தேவையில்லாமல் யார் மூலையும் இருக்க விருப்ப ஒயின் மேலே காட்டாதீங்க மாமா. அவளும் ஒரு பொண்ணு தானே, எவ்வளோ தான் அவளும் தாங்குவா. அதுவும் இல்லாமல் அவங்க வந்து சாப்பிட்றதுனால உங்களுக்கு எதுவும் ஆகிடாது, சாப்பிடுங்க அப்படின்னு இப்போ சொன்னதும் இப்போ ஜேகேவும் அதை கேட்டுட்டு பதில் எதுவும் பேசாமல் இப்போ மனசுக்குள்ளேயே அப்படியே ஒரு மாதிரி வெறியாயிக்கிறாரு. ஒய்ஃபு சே. ப்ளீஸ் நீ சாப்பிடு, சாப்பாடு ஆறி போயிட போகுது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ லீசாவும் அவளோட இடத்துல உட்காந்து சாப்பிட ஸ்டார்ட் பண்ணுறா. அண்ட் ஜேகேவும் போனால் போய் தொலையிட்டு, இவ இப்போ பண்ண அந்த தப்புக்கு கண்டிப்பாக இவளுக்கு பனிஷ்மெண்ட் இருக்குது, கொடுக்காம நான் விடவே மாட்டேன் அப்படின்னு நினச்சிட்டு இப்போ அவரும் ஸ்பூன் எடுத்து அந்த ஃபுட்டை சாப்பிட்டு ஸ்டார்ட் பண்ணுறாரு. அந்த ஃபுட்டு ஒரு 1 பைட் தான் வச்சுருப்பாரு. அந்த 1 பைட் எடுத்ததுமே அவருக்கு பயங்கர ஹாப்பி ஆகிடுது, மூடே சேஞ்ச் ஆகுது. ஏன்னா அந்த ஃபுட் அவ்வளோ டெலிஷியஸாக இருக்குது. லீசா, இதை நீ தான் குக் பண்ணியா? ஆமாம் மாமா. சீரியஸ்லி என்னால் நம்பவே முடியல. நீ இவ்வளோ சூப்பராக குக் பண்ணியிருக்க. உனக்கு இவ்வளோ நல்லா குக் பண்ண தெரியும்னு நான் இப்போ தான் தெரிஞ்சுக்கிறேன். நிஜமாவா? உங்களுக்கு இந்த டேஸ்ட் பிடிச்சிருக்கா என்ன? உண்மையிலே நல்லா இருக்கா என்ன? ஆமாம், உண்மையிலேயே இந்த டிஷ் ரொம்ப நல்லா இருக்கு. அண்ட் இதை நான் பாரிஸில் போய் சாப்பிட்ட மாதிரி ஒரு ஃபீல். தேங்க்ஸ் லீசா, இவ்வளோ ஒரு நல்ல சாப்பாடை எனக்கு குக் பண்ணதுக்கு. அப்புறம் உன்னை கல்யாணம் பண்ணிக்க போகிறேன், உண்மையிலேயே ரொம்ப கொடுத்து வச்சவன் தான் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவர் பாட்டுக்கு அந்த சாப்பாடை சாப்பிட்டுட்ருக்காரு. அண்ட் லீசாவும் அதை கேட்டுட்டு, போங்க மாமா, சும்மா ஓவராக கிண்டல் பண்ணாதீங்க. அப்புறம் இந்த டிஷ்ஷை குக் பண்ணது என்னமோ நான் தான், ஆனால் எனக்கு இது ரெடி பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணவங்களுக்கும் நீங்கள் தேங்க்ஸ் சொன்னால் நல்லாயிருக்கும். யார்? மேடம் சின் தானே ஹெல்ப் பண்ணாங்க. அவங்களுக்கு ஒரு தேங்க்ஸ் என்ன, 1000 தேங்க்ஸ் கூட சொல்லலாம். உண்மையிலே அந்தளவுக்கு இது ரொம்ப பிரமாதமாக இருக்குது. மேடம் சின்ன இல்லை மாமா, நீங்கள் தேங்க்ஸ் சொல்ல வேண்டியது வேற ஒருத்தருக்கு. வேற ஒருத்தருக்கா? யார் அது? யார் உனக்கு குக் பண்ண ஹெல்ப் பண்ணது? வேற யார்? இதோ ஒயின் தான். ஒயின் தான் எனக்கு குக் பண்ண ஹெல்ப் பண்ணா. அவள் இல்லைன்னா இந்த டிஷ்ஷை இவ்வளோ டெலிஷியஸாக நான் பண்ணியிருப்பேனான்னு எனக்கே பெரிய சந்தேகம்தான் அப்படின்ட்டு இப்போ அவள் சாப்பிட்றா.
அண்ட் ஜேகே இதை கேட்டதும் அப்படியே அவளோட முகம் மாறிடுது. அண்ட் சாப்பிட்டுட்டு இருந்த அந்த ஃபோனையும் அப்படியே அந்த பிளேட்டில் வச்சிடுறாரு. அண்ட் வயனும் இதை அப்படியே நோட் பண்ணுறா. அண்ட் ஜேகே பாட்டுக்கு இப்போ ஏதோ ஒன்று நினச்சிட்டு இப்போ வேகமாக அந்த சேர்லேருந்து எந்திரிக்கிறாரு. அப் என்னாச்சு மாமா? ஏன் இப்போது எந்திரிச்சிட்டிங்க? லீசா, உனக்கு இந்த வீட்டில் எல்லா உரிமையும் இருக்குது. நீ என்ன வேணால் பண்ணலாம், எதை வேணாலும் செய்யலாம். உன்னை யாரும் எந்த கேள்வியும் கேட்க மாட்டாங்க. ஆனால் இது இந்த வீட்டில் இருக்க எல்லாத்துக்கும் பொருந்தாது. அவங்கவுங்க அவங்களோட இடத்துல இருந்தால் தான் அவங்கவுங்களுக்கு அது மரியாதை. தேவையில்லாமல் என் வீட்டு கிச்சனுக்குள்ளே இனிமேல் பூந்து எதையும் பண்ண வேணான்னு சொல்லு. அண்ட் அதோட என்னோடய ரூல்ஸையும் பிரேக் பண்ணணும்னு அவங்க நினச்சாங்கன்னா அதுக்கான தண்டனை ரொம்ப மோசமானதாக இருக்கும். இதுவே ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட்டாக இருக்கட்டும். இதுக்கப்புறம் அவங்க அவங்களோட லிமிட்டை க்ராஸ் பண்ணி ஏதாவது பண்ணாங்கன்னா அதுக்கப்புறம் அவங்களுக்கு இந்த வீட்டிலே இடம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவன் பாட்டுக்கு வேகமாக போயிடுறான் கோச்சிட்டு. அண்ட் லீசாவுக்கு அதை கேட்டுட்டு என்ன திடீர்னு இப்படி சொல்லிட்டு போகிறாங்கிற மாதிரி பார்த்துட்டு இப்போது அவளும் வாங்கிக்கிட்டு எதுவும் பேசாமல் ஜேகேவை சமாதானப்படுத்த அவளும் பின்னாடியே எழுந்திரிச்சு போயிடுறா. அண்ட் இப்போ அவங்க இடத்துல உட்காந்துருக்கிறது ஒயின் மட்டும்தான். அவள் அவளோட ஃபுட்டை சாப்பிடவே இல்லை. ஈவன் ஸ்பூனை கூட அவள் கையில் எடுக்கல. எப்படி உட்கார வச்சாலும் அதே மாதிரி அப்படியே உட்காந்துருக்கா. ஜேகே இப்போ சொல்லிட்டு போனதை நினச்சி ரொம்பவுமே ஃபீலும் பண்ணுறா. இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோன்னு இவர் நம்ம மேலே இப்படி கோச்சிக்கிட்டு போகிறாரு. என்னால் இதெல்லாம் பொறுத்துக்கவே முடியல. அக்கா, நீ தான் ஏதாவது பண்ணணும். நீ தான் மாமாவுக்கு எப்படியாவது எல்லாத்தையும் புரிய வைக்கணும். ப்ளீஸ், மாமாவுக்கு என் மேலே எந்த தப்பும் இல்லைங்கிறத கொஞ்சம் புரிய வைக்கா அப்படின்னு நினச்சிட்டே இப்போ அவளும் ஃபீல் பண்ணிகிட்ருக்கா. இப்போ அவளோட ஷோல்டரில் யாரோ கை வைக்கிறாங்க. பார்த்தா அவளோட மேலடி தான். மேடம், அவர் அப்படி திட்டிட்டு போனதை நினச்சி நீங்கள் வருத்தப்படாதீங்க மேம். அவர் எப்பயும் அப்படி தான். அவருக்கு பிடிக்காத ஏதோ ஒரு விஷயத்த நம்ம செஞ்சிட்டோன்னா யார் என்னன்னு கூட பார்க்காம திட்டிடுவார். நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க மேடம். அவர் சீக்கிரமாகவே எல்லாத்தையும் புரிஞ்சுப்பார். நீங்கள் சாப்பிட்டுங்க. நீங்கள் மத்தியானமும் சரியாக சாப்பிட்ல. இப்போ கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறமா உங்களோட ரூமுக்கு போங்க மேம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அண்ட் வயனும் அதை கேட்டுட்டு எதுவும் பேசாமல் அங்கேருந்து எந்திரிச்சு போயிடுறா சாப்பிடாம. அண்ட் இங்கே இந்த ஜேகேவோட ரூமில் என்னாச்சு மாமா உங்களுக்கு? எதுக்கு இப்போ நீங்கள் கோவப்பட்டு எந்திரிச்சு வந்தீங்க? ப்ளீஸா, நீ இந்த ரூம் விட்டு வெளியே போ. என்னை கொஞ்சம் நேரம் தனியாக விடு. எதுக்கு தனியாக விடணும்? என்னால் தனியாக விட முடியாது. இப்போ என்ன நடந்துச்சுன்னு நீங்கள் கோச்சிட்டு இங்கே வந்தீங்க? ஆன்சர் பண்ணுங்க. ப்ளீஸா, சொன்னால் கேளு. நான் சரியான கோவத்தில் இருக்கேன். இங்கேருந்து போயிடு. அதான் ஏன்னா அவளை யார் குக் பண்ண சொன்னது? எனக்கு அவளை கண்டாலே சுத்தமாக பிடிக்கல. அதுவும் இல்லாமல் அவள் சமைச்ச சாப்பாட்டை வர நான் சாப்பிட்ருக்கேன்னு நினைக்கிறப்போ எனக்கு அப்படியே உள்ளே இருந்து வெறியாக்குது. நீ போ, நான் உன்னை நாளைக்கு காலையில் வந்து பார்க்குறேன். நீ போய் தூங்கு. என்னாச்சு மாமா உங்களுக்கு? எதுக்கு இப்போ தேவையில்லாமல் ஏதோ மாதிரி பிஹேவ் பண்ணிகிட்ருக்கீங்க? இங்கே பாருங்கள், நான் குக் பண்ணேன், ஓகேதா? ஆனால் அவள் எனக்கு ஹெல்ப் பண்ணா, அவ்வளோதான். ஹெல்ப் பண்ணுறதுனா தேவையான இன்க்ரீடியன்ஸ் எடுத்து கொடுக்குறது அண்ட் வெஜிடபிள்ஸை கட் பண்ணி கொடுக்குறது தான் அவள் எனக்கு பண்ணி கொடுத்தா. மற்றபடி எல்லா வேலையும் அவளே மட்டும் பண்ணிடலை. ஏன் இதுக்கெல்லாம் போயிட்டு இப்படி தேவையில்லாமல் கோச்சிட்டு இருக்கீங்க? நீங்கள் என்ன குழந்தையா அப்படின்னு கேட்டதும் இவ ஜேகே எதுவும் பதில் பேசாமல் அப்படியே அமைதியாக இருக்காரு கோமா. இங்கே பாருங்க மாமா, எனக்கு தெரியும் நீங்கள் வயனை விருப்பம் இல்லாமல் தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்கன்னு. ஆனால் அதே மாதிரி தான் வயனுக்கும் உங்களை பிடிக்காம தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டா. ஆனால் அவள் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ரீசனே அந்த குழந்தைங்க தான். குழந்தைங்கள பத்திரமா பார்த்துக்கணுங்கிறதுக்காக தான் அக்கா அவகிட்ட ப்ராமிஸ் வாங்கிக்கிறதா என்கிட்ட சொன்னான். இதில் அவள் தப்பு என்ன இருக்குது? ஜோன்ஸ் ஆகும்போது அவகிட்ட ப்ராமிஸ் வாங்கியிருக்கா. நான் போனதுக்கப்புறம் என் குழந்தைங்களை நீ தான் பத்திரமா பார்த்துக்கணுங்கிற மாதிரி. அண்ட் அவளும் அந்த ப்ராமிஸ்க்கு கட்டுப்பட்டு தான் உங்களை விருப்பமே இல்லைனாலும் கல்யாணம் பண்ணிவிட்டு இங்கே வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டுட்ருக்கா. அப்படி இருக்க அவளை எதுக்கு இப்போ இப்படி ஹர்ட் பண்ணுறீங்க? இங்கே பாருங்கள் மாமா, அவள் உங்களுக்கு பிடிக்கலைன்னா நீங்கள் அவளை விட்டு விலகியே இருங்க. அதை நான் தப்புன்னு சொல்லலை. அதுக்காக அவளை இந்தளவுக்கு ஏன் ரொம்ப டார்ச்சர் பண்ணுறீங்க? குழந்தைங்கள எதுக்கு அவகிட்ட இருந்து பிரித்து வைக்கிறீங்க? அவள் எவ்வளோ மன உடைச்சல் இருக்கா தெரியுமா? இன்னும் கொஞ்சம் தனியாக விட்டுருந்தானா ஸ்ட்ரெஸ்லேயும் டிப்ரெஷன்லேயும் சூசைட் கூட பண்ணிக்க தயங்கியிருக்க மாட்டா அப்படின்னதும் பார்க்குறாரு. அதெல்லாம் எனக்கு தெரியாது. எனக்கு அவளை பற்றி கவலையும் இல்லை. அவள் எப்படியோ கெட்டு போனால் எனக்கு என்ன வந்துச்சு? என்னை பொறுத்த வரைக்கும் அவள் யாரோ தான்.
என் வீட்டுக்கு வந்திருக்க அலையா விருந்தாளி, அவ்வளோதான். அதை தவிர நான் அவளை வேற எந்த ஒரு இடத்துலையும் வச்சு பார்க்க மாட்டேன், பார்க்கவும் முடியாது. சரி, ஓகே. நீங்கள் அவளை ஒரு சாரி உங்கள் ஒய்ஃபாக பார்க்கலனாலும் பரவாயில்ல, அட்லீஸ்ட் அவளை ஒரு ஏதோ ஒரு சாதாரண பொண்ணாக கூட பாருங்களேன். என்ன வந்துச்சு? இங்கே பாருங்க மாமா, அவள் இங்கே வந்திருக்கதே குழந்தைங்கள பார்த்துக்கிறதுக்காக தான். ஸோ உங்களுக்கும் அவளை பிடிக்கல, அவளுக்கும் உங்களோட சேர்ந்து வாடுறதுல விருப்பம் இல்லை. அதனால் தேவையில்லாமல் ஏன் 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க? நான் பேசாமல் ஒன்று சொல்கிறேன், அதை கேளுங்க. அவளுக்கு அந்த குழந்தைங்கள பத்திரமா பார்த்துக்கணும், அவ்வளோதான். அதனால் நீங்கள் அந்த குழந்தைங்கள அவங்ககிட்ட கொடுத்துருங்க, அவள் பத்திரமா பார்த்துப்பா. அண்ட் உங்களுக்கும் இதிலிருந்து ஒரு ரிலீஃப் கிடைச்ச மாதிரி இருக்கும்ல. அப்படின்னதும் இப்போ ஜேகே முடியாதுங்கிற மாதிரி சொல்கிறான். ஷேன் குழந்தைங்கள அவளை பார்த்துக்கணுமா? இதை ஒரு நாளும் நான் நடக்க விட மாட்டேன். ஐயோன்னு என்னை விட்டு போனதுக்கு காரணமே இவங்க தான் நினச்சிட்ருக்கேன். இப்போ என் குழந்தைங்களே அவங்ககிட்ட கொடுத்து அவங்கள இழக்க சொல்கிறியா? என்னால் முடியாது. என் குழந்தைங்கள எப்படி வளர்க்கணும்னு எனக்கு தெரியும். எனக்கு யாரோட தயவும் தேவையில்லை. என்ன மாமா இப்பயும் புரிஞ்சிக்காமலே பேசுகிறீங்களே. சரி, உங்களுக்கு தான் அவளை பிடிக்கல, பேசாமல் அவளை இந்தியாவுக்கே அனுப்பி வச்சுருங்க. எதுக்கு தேவையில்லாமல் அவளை கஷ்டப்படுத்திட்டு இருக்கீங்க? அண்ட் அவளும் எடுத்து சொன்னால் புரிஞ்சுப்பா. இங்கே பாருங்க மாமா, ஒன்றா அவளை பேபி சிட்டராக பாருங்க, இல்லையா இந்தியாவுக்கே அவளை பேக் பண்ணி அனுப்பிவிடுங்க. தேவையில்லாமல் 2த்துக்கும் ஆகாமல் கஷ்டப்படுத்திட்டு இருக்காதீங்க மாமா. உங்களுக்கு அவளை பிடிக்கல, ஸோ அவளை பேசாமல் நீங்கள் ஒரு பேபி சிட்டராக பாருங்கள். அவள் அவங்கள குழந்தைங்கள பார்த்துக்க வந்திருக்க ஒரு பேபி சிட்டர், அவ்வளோதான். உங்களுக்கு அவளுக்கு கல்யாணம் ஆனது அண்ட் அது மூலயமா நடந்த பிரச்சனை எல்லாத்தையும் நீங்கள் மறந்துடுங்க. உங்கள் வயனும் இதை அக்செப்ட் பண்ணிப்பா. அவளுக்கு தேவை குழந்தைங்க தானே. ஸோ அவளும் இதை தாராளமாக அக்செப்ட் பண்ணிப்பாம்மா. ப்ளீஸ், ஒன்றா நீங்கள் அவளை பேபி சிட்டராக பாருங்கள், இல்லையா இந்தியாவுக்கே அவளை பேக் பண்ணி அனுப்பிடுங்க. எனக்கு தெரிஞ்ச அவள் இந்தியா போகிறது கஷ்டம்தான். ஏன்னா குழந்தைங்களுக்காக இங்கே வந்தவ குழந்தைங்கள விட்டுட்டு தனியாக அங்கே போக மாட்டா. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க மாமா, எல்லாமே நல்லாவே நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவங்க 2 பேருமே கொஞ்சம் நேரத்துக்கு அப்படியே அமைதியாக இருக்காங்க. சரி, ஓகே, நீ போய் தூங்கு. நான் நாளைக்கு காலையில் வந்து ஒன்று பார்க்குறேன். தூங்குறதா? எனக்கு தூக்கம்லாம் எதுவும் இல்லை. இன்னும் சொல்லப்போனால் எனக்கும் உங்களோட சேர்ந்து இப்போ மூடு அப்செட் ஆகிடுச்சு. வாங்க நாம் எங்கேயாவது வெளியே போய்ட்டுலாம். வெளியே வா? ஆமாம். 2 பேர்த்துக்கே இப்போ மூடு சரியில்லை. சின்னதாக எங்கேயாவது ஒரு லாங் ட்ரைவ் போயிட்டு வந்தா மூடு சரியாயிடும். வாங்க நம்ம சின்னதாக வெளியே போயிட்டு மைண்ட் ரிலாக்ஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொன்னதும் இப்போ ஜேகேக்கும் சரி ஓகேங்கிற மாதிரி தோணுது. அதனால் அவன் 2 பேருமே அந்த வீட்டிலேருந்து கிளம்பி ஒரு லாங் ட்ரைவுக்கு கிளம்பி போயிடுறாங்க. இப்போ வயன் அவளோட ரூமில் தான் இருக்கா, தூங்காமல் முழிச்சிக்கிட்டு தான் இருக்கா இப்போ வரைக்கும். அப்போது சடனாக அவளோட ரூம் வந்து நாக் ஆகிற சவுண்ட் கேட்குது. அண்ட் அவளும் போய் ஓப்பன் பண்ணி யாருன்னு பார்க்குறா. பார்த்தா அங்கே ஒரு மேட் லேடி ரொம்ப பதட்டமாக நின்றுட்டுருக்காங்க. மேடம் மேடம் சார் எங்கே போனார்னு உங்களுக்கு ஏதாவது தெரியுமா மேடம் அப்படின்னு ரொம்ப பதட்டமாக கேட்குறாங்க. இல்லையே, ஏன் என்னாச்சு? அது 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 மேம், நான் நான் ஜானுக்கு மருந்து கொடுக்கலான்னு அவர் ரூமுக்கு போனேன். ஆனால் குழந்தை அசைவே இல்லாமல் இருக்கு மேம். எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, ரொம்ப பயமாக இருக்குது. நீங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் பாருங்கள் மேம் அப்படின்னு சொன்னதும் இப்போ ஒயனுக்கு அப்படியே தூக்கி வாரி போட்டுருது. என்ன சொல்கிறீங்க அப்படின்னு இப்போ அவளும் பதறிக்கிட்டே குழந்தையோட ரூமில் போய் எட்டி பார்க்குறா. பார்த்தா ஜோன் அங்கே பெட்டில் அப்படியே படுத்துருக்கான். அண்ட் பக்கத்தில் சாரா உட்காந்து அழுதுகிட்டு இருக்கா. இப்போ வேகமாக குழந்தைகிட்ட ஓடி போயிட்டு ஜோன் 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 கண்ணை திறந்து பாருடா, இங்கே பாரு பாரு ஜோன், கண்ணு முடிச்சு பாரு, அம்மா வந்திருக்கேன் பாருடா, எழுந்துரு அப்படின்னு சொல்லி கன்னத்தில் தட்டி தட்டி எழுப்புறா. ஆனால் குழந்தை கண் முழிக்கல. இப்போ உடம்ப தொட்டு பார்க்குறா, ஃபுல்லாக பயங்கர ஹீட்டாக இருக்குது. ஐயோ, இது என்ன உடம்பு எப்படி கொதிக்குது? நீங்கள் ஒழுங்காக மருந்து கொடுத்தீங்களா இல்லையா? நாங்கள் ஒழுங்காக தான் மேம் கொடுத்துட்ருக்கோம். திடீர்னு எப்படி இப்படி ஆச்சுன்னு எங்களுக்கு தெரியல மேம். ஜோன் ஜோன் இங்கே பாருடா, இங்கே பாரு, கண்ணை திறந்து பாரு, அம்மா வந்திருக்கேன் பாரு, கண்ணை முடிச்சு பாருடா ஜோன் அப்படின்னு அகைன் எழுப்ப ட்ரை பண்ணுறா. ஆனால் குழந்தை எந்திரிக்கல. ஐயோ, இப்போ என்ன பண்ணுறது? நீங்கள் அவருக்கு இன்னொரு வாட்டி கால் பண்ணி பாருங்களேன் ப்ளீஸ்.
இல்லை மேம், நான் அவருக்கு 20 வாட்டிக்கு மேலே கண்டினியூஸாக கால் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஆனால் அவர் ஃபோன் ரீச் ஆகல. எங்கே போயிருக்காருன்னு தெரியல. அப்போ லீசா அவங்களும் வீட்டில் இல்லை. ஐயோ! இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இப்போ கொஞ்சம் கூட டைம் வேஸ்ட் பண்ணாமல் இப்போ குழந்தைய தூக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போகலான்னு முடிவு பண்ணுறா. இப்போ குழந்தையும் தூக்கிட்டு இங்கே பாருங்கள், நான் ஜோனா ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகிறேன். அவர் கால் பண்ணார்னா அவர்கிட்ட சொல்லிடுங்க. அப் ஆ அப்புறம் சாரமா கொஞ்சம் பத்திரமா பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு செகண்ட் கூட லேட் பண்ணாமல் ஹாஸ்பிட்டலுக்கு தான் குழந்தைய தூக்கிட்டு ஓடுறா. அதுவும் அந்த வீதியில் ஃபுல்லாகவே இருட்டாக இருக்குது. ஆள் நடமாட்டம் கூட யாரும் இல்லை. ஜோன் ஜோன் கண்ணை திறந்து பாருடா ப்ளீஸ்டா, அம்மாவும் பயமுறுத்தாத ஜோன், கண்ணை திறந்து பாருடா அப்படின்னு அழுதுகிட்டே இப்போ குழந்தை தூக்கிட்டு ஓடுறா. அப்படி பாதி தூரம் போனதும் இப்போ சடனாக மழை வர ஆரம்பிச்சிடுது. அதனால இப்போ அவளும் குழந்தைய அவளோட ஷோல்டரோட நல்லா இறுக்கி அணைச்ச மாதிரி குழந்தையோட தலையை அவளோட கையால் வச்சு நல்லா மறைச்சிக்கிறா. மழை தண்ணி எதுவும் அவனோட முகத்தில் படக்கூடாதுங்க இருக்காரு. ஆனால் அப்படியே அவள் அந்த வீட்டில் போகும்போது கூட அவ ஜோனோட பேரை சொல்லி எழுப்பிக்கிட்டே தான் போய்கிட்டு இருக்கா. ஜோன் ஜோன் எந்திரிடா, எனக்கு எதுவும் ஆகாது, நான் எதுவும் ஆக விட மாட்டேன், எந்திரா எழுந்திரு ஜோன் அப்படிங்க. இப்போ சடனாக ரோடு பிரிய ஸ்டார்ட் ஆகுது. இப்போ எனக்கு கன்ஃபியூஸ் ஆகுது, எந்த பக்கம் போகிறோன்னு கூட அவளுக்கு தெரியல. ஃபர்ஸ்ட் டைம் அவள் அந்த வீட்டை விட்டு வெளியே வந்திருக்கா. அதுவும் இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் அவளுக்கு ஹாஸ்பிட்டல் எங்கே இருக்குன்னு கூட தெரியல. ஏதோ ஒரு பதட்டத்தில் குழந்தைய தூக்கிட்டு வெளியே ஓடி வந்துட்டா, மழைன்னு கூட பார்க்காம. ஆனால் இப்போது அவளுக்கு எந்த பக்கம் போகிறதுனே தெரியல. அதனால் இப்போ அவளும் கடவுள் மேலே பாரத்தை தூக்கி போட்டுட்டு ஸ்ட்ரெயிட்டாகவே குழந்தைய தூக்கிட்டு ஓடுறா. இந்த பக்கம் ஒயன் ஹாஸ்பிட்டலில் போனதுக்கு அப்புறமா ஒரு 45 மினிட்ஸ் கழிச்சு இப்போ ஜேகே ஓட கார் வீட்டுக்கு வருது. வீட்டுக்கு வரும்போதே ஜேகேவும் யோனும், சாரி லீசா இல்லை, லீசாவும் பயங்கர ஹாப்பியாக வீட்டுக்கு வராங்க. ஆமாம், வெளியே இந்த ரைடு ரொம்ப நல்லா இருந்துச்சுல்ல, எனக்கு இது பிடிச்சிருந்துச்சி. அதுவும் நீங்கள் அந்த ஐஸ்கிரீம் ஷாப்பில் அந்த ஆள் மாதிரியே இமிட்டேட் பண்ணி காட்டினீங்க பாருங்கள், அதுதான் அல்டிமேட். உண்மையிலேயே உங்களை மாதிரி இமிட்டேட் பண்ணி காட்ட இந்த உலகத்தில் உங்களை அடிச்சுக்க ஆளே இல்லை மாமா அப்படின்னு பேசிட்டு 2 பேரும் ஜாலியாக உள்ளே என்ட்ரு ஆகுறாங்க. அப்போது அந்த மேல் லேடி வந்து சேகி கிட்ட நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறீங்க? ஆமாம் சார், திடீர்னு குழந்தைக்கு ஏதோ ஆயிடுச்சு. நான் ஒயன் மேடமை கூப்பிட்டு காட்டினேன், அவங்க குழந்தைய தூக்கிட்டு வெளியே போயிட்டாங்க சார் அப்படின்னதும் இப்போ ஜேகேக்கு தூக்கி வாரி போட்டுருது. தட் சேம் டைம் பயமும் வந்துடுது. அதனால் இப்போ அவரும் ஒரு செகண்ட் கூட லேட் பண்ணாமல் இப்போ திரும்பவும் காரை எடுத்துகிட்டு ஹாஸ்பிட்டலை நோக்கி தான் வந்துட்டுருக்காரு. அண்ட் அப்படி ஹாஸ்பிட்டலுக்கு போகிறப்போ கூட காரை மெதுவாக ட்ரைவ் பண்ணாமல் ரொம்ப ஃபாஸ்ட்டாக ட்ரைவ் பண்ணுறாரு. மாமா ப்ளீஸ் கொஞ்சம் மெதுவாக போங்க, எதுக்கு இப்போ இவ்வளோ வேகமாக போகிறீங்க, ஆக்சிடென்ட் ஆகிட போகுது மாமா, நீ சீட் பெல்ட்டை போடு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ திரும்பவும் காரை ரொம்ப ஃபாஸ்ட்டாக ட்ரைவ் பண்ணி ஒயனை தேடி ஹாஸ்பிட்டலுக்கு வராரு. அண்ட் இந்த பக்கம் ஒயனை குழந்தைய இப்போ ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருப்பா. அண்ட் குழந்தைக்கு இப்போ ட்ரீட்மெண்ட்டும் போயிட்டுருக்கு. அவள் அந்த ரூமுக்கு வெளியே நின்றுட்டு குழந்தைய பார்த்து கஷ்டப்பட்டு அழுதுட்டு இருக்கா. அண்ட் கடவுள்கிட்டயும் அப்படியே ப்ரே பண்ணிட்டு இருக்கா, அவனுக்கு எதுவும் ஆகிடக்கூடாதுன்னு. அண்ட் கரெக்டாக அந்த சமயமும் ஜேகே அந்த ஹாஸ்பிட்டலில் கண்டுபிடிச்சி வந்துடுறாரு. இப்போ ஒயின் அந்த ரூமுக்கு முன்னாடி நின்றுட்டு அழுதுட்டு இருக்கிறத பார்த்துட்டு இப்போ வேக வேகமாக ஒயின் கிட்ட வந்து இப்போ ஒயினோட கன்னத்திலே பலார்னு ஒரு அறையை விட்டுறாரு. என்னடி பண்ண என் குழந்தைய, என்ன பண்ண மாமா, என்ன உங்களுக்கு பைத்தியம் பிடிச்சிருக்கா, எதுக்காக இப்போ அவளை அடிக்கிறீங்க? இல்லை லீசா, இவ தான் ஏதாவது பண்ணியிருப்பா, நான் அப்பவே சொல்லலை. இவ யோனை கொன்னதும் இல்லாமல் இப்போ என் குழந்தைங்களும் பிளான் போட்டுட்டா. இப்போ ஒன்றும் தெரியாத மாதிரி இங்கே நின்று அழுது சீன் போட்டுட்ருக்கா. மாமா கொஞ்சம் அமைதியாக இருங்க, எதுக்கு இப்போ தேவையில்லாமல் டென்ஷன் ஆகி கத்திட்டு இருக்கீங்க, இது ஹாஸ்பிட்டல், கொஞ்சம் அமைதியாக இருங்க ப்ளீஸ் அப்படின்னு இப்போ லீசா தான் ஜேகேவை கண்ட்ரோல் பண்ணுறா. இருந்தாலும் ஜேகேக்கு கோவம் அடங்கலை. ஒயனை அப்படியே முறைச்சி பார்த்துக்கிட்டு நின்றுருக்காரு. அண்ட் ஒயனும் இப்போ கன்னத்தில் கை வச்சுக்கிட்டு ரொம்ப அழுதுகிட்டு நின்றுட்டுருக்கா. சொல்லப்போனால் இவளுக்கு சுத்தமாக இப்போ மனசே இல்லை. இப்போ சடனாக டாக்டர் வெளியே வராரு. டாக்டர் டாக்டர் என் பையன் எப்படி இருக்கான், அவன் நல்லா இருக்கல்ல, அவனுக்கு எது பிரச்சனையும் இல்லைல்ல? நீங்கள் யார்? நான் அவனோட அப்பா, அவன் என்னோட பையன். ஓ, நீங்கள் தான் அவனோட அப்பாவா? ஏன் சார், உடம்பு சரியில்லைன்னா உடனே வந்து ஹாஸ்பிட்டல் பார்க்குறது இல்லையா? இப்படி தான்
ஹை ஃபீவரில் மயக்கம் வர வரைக்கும் வீட்லேயே வச்சுருப்பீங்களா? அப்படின்னு ஜேகே பார்க்குறாரு. நல்ல வேளை இவங்க கரெக்ட் டைமுக்கு கூட்டிகிட்டு வந்தாங்க. இல்லைன்னா காப்பாற்றுறது ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கும். ஷேர்ஸா, பார்க்க படிச்ச ஒரு மாதிரி இருக்கீங்க. இப்படியே நடந்துப்பீங்க? போங்க, போய் பாருங்க போங்க. இப்போ குழந்தை நல்லா தான் இருக்கான். அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவர் அங்கேருந்து போயிட்டாரு. இப்போ ஜேகே ரொம்ப வேகமாக அந்த உள்ள போயிட்டு பார்க்குற ரூம்குள்ளே ஜோன் இப்போ கண்ணை முழிச்சிட்டு நல்லா தான் இருக்கான். அந்த பெட்டில் அப்படியே அமைதியாக படுத்துட்டு ஜேகேவை பார்க்குறான். ஜோன், ஜோன், உனக்கு உனக்கு ஒன்றும் இல்லைல்ல? நீ நல்லா இருக்கல்ல? ஆ, ஐயோ, என்னை மன்னிச்சிருடா. தப்பு என்னோடது தான். நான் எவ்வளவோ கேர்லெஸ்ஸாக இருந்திருக்கக்கூடாது. டேடியை மன்னிச்சிரு, மன்னிச்சிரு ஜோன். இதுக்கப்புறம் நான் இந்த மாதிரி எதுவும் பண்ண மாட்டேன் அப்படின்னு ஜோனோட கையை பிடிச்சிட்டு இப்போ அழுதுட்ருக்காரு. அண்ட் ஜோனுக்கும் இங்கே அங்கே என்ன நடக்குதுன்னே புரியல. டேடி, எதுக்காக அலறீங்க? எனக்கு ஒன்றும் இல்லை, நான் நல்லா இருக்கேன் அப்படின்ட்டு சிரிக்கிறான். இப்போ அதை பார்த்ததும் ஜேகேக்கு கண்ணீரோடு சேர்ந்து ஒரு சிரிப்பும் வருது. ஜோன், ஜோன், நீ நல்லா இருக்கல்ல? உனக்கு இப்போ எதுவும் இல்லைல்ல? ஆ, எனக்கு என்ன ஆண்டி, நான் நல்லா தான் இருக்கேன். அம்மா, நான் எப்படி இங்கே வந்தேன்? என்னை யார் இங்கே கூட்டிகிட்டு வந்தது அப்படின்னதும், இல்லை உனக்கு கொஞ்சம் ஃபீவராக இருந்துச்சுல்ல, அதனால தான் உனக்கு சீக்கிரம் உடம்பு சரிவாங்கணுங்கிறதுக்காக இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்கோம். அண்ட் டாக்டர் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இங்கேருந்து போயிடலான்னு சொல்லிட்டாரு. உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லிட்டாரு. ஸோ நாம் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இங்கேருந்து கிளம்பிடலாம், ஓகேவா? ம், சரி அப்படின்னுட்டு இப்போ திரும்பவும் அவன் கண்ணை மூடி தூங்க ஆரம்பிச்சிடுறான். அண்ட் ஜேகே இப்போ அந்த குழந்தை பக்கத்துலேயே உட்காந்துக்கிட்டு அவனோட தலையை அப்படியே தடவி கொடுத்துக்கிட்டே பாசமாக பார்த்துக்கிட்டு இருக்காரு. அப்போ கரெக்டாக ஒரு நர்ஸ் வந்து பில்லையும் குழந்தைய இன்னும் கொஞ்சம் நேரத்தில் கூட்டிகிட்டு போகலாங்கிறதையும் இன்ஃபார்ம் பண்ணிட்டு போகிறாங்க. அண்ட் லீசாவும் இப்போ அங்கே இருக்க ஃபார்மாலிட்டிஸ் எல்லாத்தையும் பார்க்க போயிடுறா. அண்ட் ஒயினு அந்த ரூம்குள்ளே ஓரமாக நின்றுட்டு அந்த குழந்தைய பார்த்துட்ருக்கா. அவள் அந்த குழந்தைகிட்ட போய் எதுவும் பேசலை. ஓரமாக நின்று மட்டும், அப்பாடா, நல்லபடியாக குழந்தை கண் முழிச்சிட்டா, இதுக்கப்புறம் அவனுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது, ரொம்ப நன்றி கடவுள், அவனை எனக்கு காப்பாற்றி கொடுத்ததுக்கு அப்படின்னு நினச்சிட்டு நின்று பார்த்துட்டு இருக்கா. அண்ட் ஜேகே இப்போ ஒயின் அந்த ரூமோட மூலையில் நிற்கிறத இப்போ நோட் பண்ணுறாரு. நோட் பண்ணிவிட்டு எதுவும் பேசலை, ஒரு பார்வை மட்டும் பார்க்குறாரு. அதை பார்த்ததும் இப்போ ஒயினும் எதுவும் பேசிக்காம இப்போ அவளும் அந்த ரூமை விட்டு வெளியே வந்துடுறா. அண்ட் கொஞ்ச நேரம் கழித்து இப்போ 3 பேருமே அந்த ஹாஸ்பிட்டல்லேருந்து இப்போ வீட்டுக்கு காரில் போயிட்டுருக்காங்க. அண்ட் லீஸா தான் இப்போ காரை ட்ரைவ் பண்ணுறா. அண்ட் பக்கத்தில் ஒயின் இருக்கா. பேக் சீட்டில் ஜேகே குழந்தைய அவன் ஷோல்டரோடு அணைச்ச மாதிரி தூங்க வச்சிட்ருக்கான். அப்போ லீஸா ஒரு விஷயத்த நோட் பண்ணுறா. இப்போ காரில் வரப்போது ஒயின் வந்து ஏதோ ஒரு மாதிரி குளிரில் நடுங்கிற மாதிரி குறுகி போய் உட்காந்துட்டு வந்துட்டுருக்கா. என்னாச்சு ஒயன், ஒரு மாதிரி இருக்க, உடம்பு ஏதோ சரியில்லையா என்ன அப்படின்னு கேட்டுட்டு அவளை பார்க்குறா. பார்த்தா அவளோட ட்ரெஸ் எல்லாம் ஒரு மாதிரி ஈரமாக இருக்குது. ஏய், என்னது உன் ட்ரெஸ் எல்லாம் ஈரமாக இருக்கு, என்னாச்சு? இல்லை, ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அமைதியாக ஹோரக்கனில் பின்னாடி சீட்டில் உட்காந்துருக்க ஜேகேவை தான் பார்க்குறான். ஒன்றும் இல்லையா? நான் அப்போவே உங்கள்கிட்ட கேட்கணும்னு நினச்சேன். நீ ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது இதே மாதிரி தான் வெட்டாக நின்றுட்டு இருந்த, என்னாச்சு? மழையில் கீத்து நனைஞ்சே என்ன? ஆ, ஆ, ம், ஆமாம், நான் மழையில் தான் நனைஞ்சேன். அது சரி. ஏன் வயன், நம்ம வீட்டில் தான் அத்தனை கார் இருக்குல்ல, சடனாக இப்படி ஒரு எமர்ஜென்சி வந்ததோ நீ ஏன் கார் எடுத்துகிட்டு போகாமல் நடந்தே ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்க? இல்லை, எனக்கு பதட்டத்தில் என்ன பண்ணுறதுன்னு தெரியல, அதான். அதுவும் இல்லாமல் எனக்கு காரெல்லாம் ட்ரை பண்ண தெரியாது. என்ன? அப்படின்னா நீ குழந்தைய தூக்கிட்டு மழையில் நனைஞ்ச மாதிரி ஹாஸ்பிட்டலுக்கு போனியா அப்படின்னு கேட்குறா. அண்ட் வயனும் பதில் சொல்லாமல் அமைதியாக இருக்கா. அண்ட் இதை பார்த்ததும் ஜேகே நோட் பண்ணிடுறாரு, அவள் மழையில் நனைஞ்சிட்டே தான் குழந்தைய தூக்கிட்டு போயிருக்கான்னு. என்னமோ வயன், நீ மட்டும் இப்போது இந்த மாதிரி ஒரு காரியத்தை செய்யாமல் இருந்திருந்தேன்னா இப்போ என்ன நடந்திருக்குன்னு என்னால் சொல்லக்கூட முடியல. தேங்க் காட், கடவுள் மாதிரி வந்து ஜோனோட உயிரை காப்பாற்றிட்ட. உண்மையிலே நீ ரொம்ப கிரேட் தான் வயன்.
உன் இடத்துல நான் இருந்திருந்தா கூட இந்த மாதிரிலாம் நான் பண்ணியிருப்பேனான்னு எனக்கு தெரியல. சீரியஸாவே நீ உண்மையான அம்மா மாரி இந்த இடத்துல நீ நடந்துக்கிட்ட தெரியுமா? அப்படின்னு சொன்னதும், இப்போ வயனும் அத கேட்டுட்டு எதுவும் ரியாக்ட் பண்ணிக்காம அப்படியே அமைதியாவே வந்துட்டுருக்கா. அண்ட் கொஞ்ச நேரத்துல வீடும் வந்துடுது. ஜேகேவும் லிசாவும் இப்போ உள்ள போயிடுறாங்க. ஒயின் பின்னாடி மெதுவா தான் வரா. அ மாமா, இது டாக்டர் குடுத்த மாத்திரை. இப்போ ஒரு வேளைக்கு குடுக்க சொல்லியிருக்காங்க. இத கரெக்ட்டா பார்த்து குடுத்துருங்க. ம். சரி. சரி லிசா, நீ போய் தூங்கு. தேவையில்லாம நீயும் இதில ரொம்ப டென்ஷன் ஆயிட்ட. பரவால்ல மாமா, இதில என்ன இருக்கு? சரி, நான் போய் என் ரூம்ல ரெஸ்ட் எடுக்கிறேன். நீங்க ஜோன அவனோட ரூம்ல விட்டுட்டு நீங்களும் போய் ரெஸ்ட் எடுங்க. ஓகேவா? ஒயன், குட் நைட். நான் போய் தூங்கிட்டு நாளைக்கு மார்னிங் வந்து உன்ன பார்க்குறேன். ம். பாய் மாமா. அப்படின்ட்டு அவ போயிடுறா. இப்போ மேல் வந்துட்டு கிட்ட இருக்க அந்த மெடிசன் எல்லாத்தையும் வாங்கிக்கிறா. இப்போ சடனா ஜேகே அந்த மேல் லேடியும் அரைஞ்சிடுறாரு. உங்கள நம்பி குழந்தைய விட்டதுக்கு இப்படியா பண்ணுவீங்க? அப்படின்னு உங்களுக்கு அவ்வளோ கேர்லெஸ்? நான் தான் உங்களுக்கு எல்லாத்தையும் ரெடி பண்ணி குடுக்குறேன்ல. அப்புறம் என்ன? குழந்தைய கூட உங்களால ஒழுங்கா கவனிச்சுக்க முடியாதா? அ இல்ல சார். அது நாங்க ஒழுங்கா தான் சார் கவனிச்சுக்கிட்டோம். பேசாத. நீ ஒழுங்கா கவனிச்சுக்கிட்டு இருந்தன்னா, இப்ப எதுக்கு இந்த மாரி ஒரு நிலைமை வரப்போகுது? தொன்ற தப்பி பண்ணிட்டு, எதுவும் தெரியாதவ மாரி நடிக்க வேண்டியது. இங்க பார், இதுக்கப்புறம் இந்த மாரி ஏதாவது ஒரு மிஸ்டேக் நடந்துச்சு, இதுக்கப்புறம் உன்ன நான் சும்மா விட மாட்டேன். உன்ன உயிரோட வச்சு புதைச்சிடுவேன். புரியுதா? ஆ புரியுது சார். போ. போயிட்டு குழந்தைக்கு இப்போ இந்த குடுக்குற மருந்து ரெடி பண்ணிட்டு வா போ. அப்படின்னதும், இப்போ அந்த மேல்நடி பயந்துட்டு போயிடுறாங்க. ஜேகே இப்போ அந்த குழந்தைய பெட்ல படுக்க வச்சுட்டு, அவன் பக்கத்துலயே அப்படியே உட்காந்துக்கிறாரு. அண்ட் பக்கத்துல சாரா, அவ நல்லா தூங்கிட்டு இருக்கா. இப்போ அவளுக்கும் அவ தலைய தடவி குடுத்துட்டு, 2 பேரையும் ஒரு மாரி ஏக்கத்தோட பாசமா பார்த்துட்டு இருக்காரு. அப்ப சடனா ஜேகேவோட ஓரப்பார்வை ஒயின் மேல விழுது. ஒயின் இப்போ அந்த ரூம்குள்ள இல்ல. ஆனா அந்த ரூமுக்கு வெளிய கொஞ்சம் தூரம் தள்ளி நின்னு பார்த்துட்டு இருக்கா. ரூம் டோர் ஓப்பன்ல இருக்கிறதுனால, அங்க இருக்க விசிபிலிட்டி அவளுக்கு நல்லா தெரியுது. இப்ப ஜேகே அத நோட் பண்ணிட்டு, இப்ப அந்த ரூம விட்டு வெளிய வராரு. அவரு வெளிய வந்ததும், இப்போ ஒயின் அத நோட் பண்ணிட்டு, எதுவும் பேசாம அவ பாட்டுக்கு இப்போ அவளோட ரூமுக்கு போறா. "ஒரு நிமிஷம்" அப்படின்னதும், இப்போ ஒயின் நிக்கிறா. அண்ட் ஜேகே இப்போ ஒயின ஃபுல்லா பார்க்குறாரு. பார்த்தா ஃபுல் ட்ரெஸ்ஸையும் நனைஞ்சிருக்கு. அண்ட் கால்ல செருப்பு கூட போடல. வெறுங்கால்ல நின்னுட்டுருக்கா. நீ தெரிஞ்சு பண்ணியா? இல்ல தெரியாம பண்ணியான்னு எனக்கு தெரியல. ஆனா, உன்னால தான் இப்போ ஜோன் என் கூட இருக்கான். நீ என்னதான் எனக்கு பிடிக்காதவளாவே இருந்தாலும், என் குழந்தையோட உயிர நீ இப்ப காப்பாத்திருக்க. அதனால நான் உனக்கு இப்போ நன்றி சொல்ல கடமைப்பட்டுருக்கேன். ரொம்ப தேங்க்ஸ். என் குழந்தையோட உயிர காப்பாத்துனதுக்கு. ஆம், அப்புறம் கூடவே சாரியும். தேவையில்லாம உன் மேல கைய வச்சதுக்கு. அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ அவர் பாட்டுக்கு திரும்ப ரூமுக்கு போயிடுறாரு. அண்ட் ஒயின் இத கேட்டுட்டு, என்ன ரியாக்ட் பண்றதுன்னே தெரியாம நின்னுட்டுருக்கா. ஃபர்ஸ்ட் டைம் சாரியும் கேட்குறாரு. ப்ளஸ் தேங்க்யூ சொல்றாரு. அதனால இவ்வளோ மணி நேரம் இருந்த அந்த பாரம், கொஞ்சம் லைட்டா குறைஞ்ச மாரி இருக்கு அவளுக்கு. ஃபுல்லா போகல. லைட்டா ஒரு பர்சன்டேஜ் சார்ஜ் போனா எப்படி இருக்குமோ, அந்த மாரி இருக்கு. அண்ட் அவளும் இப்போ அவளோட ரூமுக்கு போயிடுறா. அண்ட் நெக்ஸ்ட் டேவும் ஆகுது. ஜேகே, லிசா, குழந்தைங்க, மேட்ஸ் எல்லாருமே ஹால்ல இருக்காங்க. அண்ட் ஜேகே ரொம்ப கோவமா உட்காந்துட்டு இருக்கான். அண்ட் லிசா குழந்தைங்கள வச்சு விளையாடிட்டு இருக்கா. அண்ட் ஜேகேக்கு முன்னாடி அங்க இருக்க ஹெட் லேடி தலை குனிஞ்சு நின்னுட்டுருக்காங்க. அண்ட் கூடவே நேத்து ராத்திரி வீட்ல இருந்திருப்பாங்களே, அந்த மேல் லேடி அங்க இருக்காங்க. அழுதுகிட்டே, "சார் மன்னிச்சிடுங்க சார். அவ ஏதோ தெரியாம பண்ணிட்டா. பாவம் சார் அவ." "ஏய், நேத்து ராத்திரி நீ தானே வீட்ல இருந்த? ஆ? கடைசியா குழந்தைக்கு எப்போ மருந்து குடுத்த?" "அப் சார் அது அது நான் குழந்தை சாப்பிட்டதுக்கு அப்புறமா குடுத்தேன் சார்." "எங்க குடுத்த? குழந்தையோட ரூம்ல வச்சு குடுத்தியா?" "ஆ அ ம் ஆமா சார்." "எத்தனை மணிக்கு மருந்து குடுத்த?" "சார் அது அது வந்து ஒரு 7:30 7 மணி அந்த மாரி இருக்கும் சார்." ம். அப்படியா? சரி, ஓகே. அப்போ நீ இத கொஞ்சம் பாரு. நீ மருந்து குடுத்தேன்னு சொல்றல்ல,
ஒரு வாட்டியும் கரெக்டாக தான் மருந்து கொடுத்துருக்கியான்னு நீயே பாரு அப்படின்னு ஒரு டேப் எடுத்து காட்டுறாரு. அதில் அந்த மேல்லேடி குழந்தையோட ரூமுக்கு போகிறது மட்டும் இருக்குது. ஆனால் அவங்க மருந்து கொடுக்கல. அதுக்கு பதிலாக அவங்க ஒரு ஃபோன் கால் வந்ததும் அதை பேசுறதுக்காக அவங்க அப்படியே பால்கனி பக்கம் போயிருப்பாங்க. அண்ட் குழந்தை கொஞ்ச நேரம் விளையாடிட்டு அப்படியே படுத்து தூங்கியிருக்கும், மருந்து கூட சாப்பிடாம. அண்ட் திரும்ப அந்த லேடி வந்து பார்க்குறப்போ குழந்தை நல்லா தூங்கிட்டு இருக்கும். அதனால் அந்த லேடியும் சரி குழந்தை தான் தூங்கிடுச்சுல அப்படின்னு சொல்லிட்டு மருந்து கூட கொடுக்காம அங்கேருந்து கிளம்பி வந்திருப்பாங்க. இப்போ அந்த ஃபுட்டேஜை தான் எடுத்து ஜேகே காட்டுறாரு. சார் சார் இல்லை சார், அது நான் பண்ணது தப்பு தான் சார். என்னை மன்னிச்சிடுங்க. நீங்கள் என்ன தண்டனை கொடுத்தாலும் நான் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறேன். மேடம் ஷின், இவங்க பண்ண தப்புக்கு இவங்க தண்டனை அனுபவிச்சே ஆகணும்ல. சார் ப்ளீஸ் சார், வேண்டாம். அவளோட ஃபேமிலி ரொம்ப கஷ்டப்படுற ஃபேமிலி. இந்த வேலை இல்லைன்னா அவனால் எதுவும் பண்ண முடியாது. அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. எனக்கு இர்ரெஸ்பான்சிபிளாக இருக்கணும் சுத்தமாக பிடிக்காது. இவ 3 மாத சேலரியை இவகிட்ட கொடுத்துருங்க. அப்புறம் அப்படின்ட்டு ஒரு சொடக்கு போடுறாரு. இப்போது அந்த இடத்துக்கு ஒரு 2 பேர் வந்து நிற்கிறாங்க. இவளை கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொன்னதும் இப்போது அங்கே வந்த 2 பாடி கார்ட்ஸ் இப்போ அந்த மெயில் லேடியை பிடிச்சி தரன்னு எடுத்துகிட்டு போகிறாங்க. இப்போ அந்த மெயில் லேடியை கெஞ்சுறாங்க, வேண்டாம் என்னை விட்டுருங்கிற மாதிரி. ஆனால் ஜேகே கொஞ்சம் கூட கருணை காட்டாமல் ரொம்ப கோவமாக உட்காந்துருக்காங்க. அண்ட் அவங்கள சுற்றி இருக்க அந்த மேட்ஸ்க்கு எல்லாருக்குமே கூட பயமாக இருக்குது. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் அந்த மெயில் லேடியை கூட்டிகிட்டு போய் என்ன பண்ணுவாங்கன்னு. அதனால் அவங்களும் எதுவும் செய்ய முடியாமல் ரொம்ப அமைதியாக இருக்காங்க. அவளை இங்கே கூட்டிகிட்டு வரீங்களா? நான் கூப்பிட்டதா சொல்லி அவளை இங்கே கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு ஆர்டர் போட்டதும் இப்போ ஒயினை அந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு வராங்க. ஒயினும் இப்போ அங்கே வந்து நின்றுட்டு பயந்துட்டு தான் பார்த்துட்ருக்கா. என்ன எல்லாத்து முன்னாடியே வச்சு அடிக்க போகிறானுங்கிற மாதிரி. அண்ட் லீசா கூட ரொம்ப ஈகலாக வெயிட் பண்ணிகிட்ருக்கா அங்கே என்ன நடக்குதுன்னு பார்க்கறதுக்கு. இப்போ ஜேகே அந்த சோஃபாலேருந்து எந்திரிச்சு இப்போ ஒயின் முன்னாடி வந்து அப்படியே நிற்கிறாரு. அண்ட் ஒயினும் பயந்து போய் அவளோட தலையை குனிஞ்சிட்டு நின்றுட்டுருக்கா, ஃபேஸ் டு ஃபேஸ் கூட பார்க்காம. இங்கே பாரு, இப்போ தான் அந்த மேட் லேடிக்கு அவள் பண்ண தப்புக்கு ரொம்ப சிவியரான ஒரு பனிஷ்மெண்ட்டை கொடுத்துருக்கேன். அதே தப்பை திருப்பி நீ பண்ணன்னா நான் கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டேன், உன்னை கொன்னுடுவேன். புரியுதா? நான் ஆஃபீஸ்க்கு போயிட்டு வர வரைக்கும் குழந்தைங்களுக்கு எதுவும் ஆகக்கூடாது. அப்படி ஏதாவது ஆச்சு அப்படின்னு சொல்லி மறைச்சிக்கிட்டே இப்போ அங்கேருந்து போயிடுறாரு. அண்ட் ஒயினுக்கு புரியலை இவர் எதுக்கு இந்த மாதிரி பேசிட்டு போகிறாருன்னு. அண்ட் லீசாவுக்கு அங்கே இருக்க மேலடிக்கும் புரியுது இதுக்கப்புறம் ஒயின் தான் அந்த குழந்தைங்கள பத்திரமா பார்த்துக்கணுங்கிற மாதிரி. ஆனால் அவர் டேரெக்டாக நீ தான் பார்த்துக்கணும்னு சொல்லாமல் ஏதோ வேண்டாம் இருப்பா லீசா சொன்னதை யோசிச்சு பார்த்துட்டு ஒரு பேபி சிட்டராக இருந்துட்டு போகட்டுமேன்னு தான் முடிவு பண்ணி ஒயனுக்கு இப்போதைக்கு குழந்தைய பார்த்துக்கிறதுக்கு அலோவ் பண்ணுறாரு. அண்ட் கண்டிப்பாக இதுலேயும் ஒயின் ஏதாவது சொதப்புனானா மறுபடியும் மறுக்கையாதான். ஹே ஒயன் சூப்பர், நான் தான் சொன்னேன்ல மாமா கிட்ட நான் எடுத்து பேசுகிறேன்னு. இப்போ பாரு, மாமா குழந்தைங்கள உன்னையே பார்த்துக்க சொல்லிட்டாரு. என்ன அவர் என்ன சொல்லிட்டு போகிறாருன்னு எனக்கு புரியல. ஹே மக்கு, உனக்கு இங்கே என்ன நடந்தது தெரியாதுல்ல? மாமா ரொம்ப கோவமாக இருந்தார். அண்ட் அதுவும் இல்லாமல் அந்த மேல் லேடி இருக்காங்கல்ல, அவங்கள வேலையை விட்டு தூக்கிட்டாங்க. அவன் நேற்று நைட்டு குழந்தைக்கு மருந்து கொடுக்காம அப்படியே விட்டுருக்கா. அதனால தான் ஜோனுக்கு ஹெவி ஃபீவர் வந்திருக்கு. அதை மாமா எப்படியோ கண்டுபிடிச்சி அந்த லேடிக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்துட்டாரு. அண்ட் அதுவும் இல்லாமல் நீ வேற நேற்று ஜோனை காப்பாற்றினியா, அதனால் மாமாவுக்கு மேலே கொஞ்சம் சிம்பத்தி வந்துருச்சு. அதனால தான் நீ இதுக்கப்புறம் குழந்தைய பார்த்துப்பேன்னு அவருக்கு ஒரு நம்பிக்கை வந்ததுனால குழந்தைய இனிமே நீ தான் பார்த்துக்கணுங்க மாதிரி உங்கள்கிட்ட சொல்லிட்டு போயிருக்காரு. அப் அப்படியா? அப்படிதான். உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமான விஷயம் தெரியுமா? நீ இதுக்காக தானே இத்தனை நாளாக இங்கே ரொம்ப சோகமாக சுற்றிட்டு இருந்த. இப்போ இந்த ஹாப்பியான விஷயம் நடந்துச்சுல்ல, இதுக்கப்புறம் நீ ரொம்ப ஜாலியாக 24 மணி நேரமும் அந்த குழந்தைங்க கூடயே இருக்கலாம். உன்னை யாரும் எதுவும் கேட்க மாட்டாங்க. மாமா பெர்மிஷன் கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் கையை பிடிச்சிட்டு ரொம்ப ஜாலியாக ஒர்க் பண்ணிக்கிறாங்க. அண்ட் ஒயனுக்கு இதை கேட்டு பயங்கர ஹாப்பி ஆகிடுது. அண்ட் அவளும் அங்கே இருக்க எல்லாரையுமே ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணிக்கிட்டே பார்க்குறா. சரி ஓகேடா, நான் இதோட அப்படியே முடிச்சுக்கிறேன். அண்ட் நெக்ஸ்ட் பார்ட்டை நம்ம சீக்கிரமாகவே அப்லோட் பண்ணுறேன். அண்ட் எனக்கு தெரிஞ்சு நான் நெக்ஸ்ட் பார்ட்டை ஜேகேவோட மாஃபியாவோட வீடியோ அப்லோட் பண்ணலான் இருக்கேன். ஏன்னா அது ஒருத்தவங்க கேட்டு ரொம்ப நாள் ஆச்சு. எனக்கே கொஞ்சம் கில்ட்டியாக இருக்குது. அவங்க என்கிட்ட நெக்ஸ்ட் வீடியோ போடுன்னு கேட்டு ரொம்ப நாள் ஆச்சு. அண்ட் நானும் அதுக்கான எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணிட்டேன். ஈவன்
எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டு இன்னும் அப்லோட் பண்ணாமல் வச்சுருக்கேன். இதுதான் கொஞ்சம் டிஸ்டர்பிங்காக இருக்குது. நான் மேபி நெக்ஸ்ட் வீடியோ மாஃபியாவோட கூட அப்லோட் பண்ணலாம். இல்லை இதையே கூட அப்லோட் பண்ணலாம். தெரியல. பட்டு அதிகமாக சான்ஸ் இருக்கிறது என்னமோ மாஃபியாவுக்கு தான். சரி, பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. அண்ட் ஓகே டார்மை, இந்த எபிசோட நான் இதோட அப்படியே முடிச்சுக்கிறேன். அண்ட் வழக்கம் போல் கேட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? பாய்.